ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத்லேயும் இது வந்து 4வது நாள். ஸோ ஆக்சுவலாக நான் சாட்டர்டே மார்னிங் வந்தேன். சாட்டர்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன், சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் நேற்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம சார்மினார் அண்ட் வந்து அந்த ஒரு பேலஸ், அது பேர் மறந்துட்டேன், சௌமஹால் பேலஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், சௌமஹால் பேலஸ். அது வந்து நம்ம போய் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம்னு தெரில. அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கே பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்களோடய போயிட்டு நம்மளும் சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் என்னோடய பழைய ரூமுக்கு போயிடுவாங்க. என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு, இன்னொரு ஃப்ரெண்டோட ரூம். ஸோ அங்கே தான் என் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், நாளைக்கு வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ தட் என்னோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. என்னோட லைவ் அப்டேட்ஸ்லாம் அதில் எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்துப் ஷா டாப்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது வந்தும் ஹைதராபாத்தில் தான் இருக்குது. அண்ட் நேற்று வீடியோ பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம சார்மினார், அப்புறம் வந்து அது என்ன இடம், ஐயோ அது என்ன இடம் இல்லை ப்ரோ, நேற்று போகணுமே, சௌமஹால் பேலஸ். ஓகே, அங்கே போனோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே ப்ரோ இது குத்துப் சாஹிப் டோம். சரி, இது சமாதி, அதுதான் சமாதியை பார்க்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் போகலான்னு பிளானு. ஸோ முதல்ல இங்கே போய் என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே மேலே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. ஸோ அது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டேன். நீங்கள் பாஸ் பண்ணி படித்து ஹிஸ்ட்ரி கற்றுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே இது கோல்கொண்டா ஃபோர்ட் இங்கே இருக்குது. இது குத்துப் ஷாஹி டோம்பு இருக்கிற இடம். இங்கே வந்து 7 டோம்ஸ் இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி டோம்ஸு. இதுதான் மெயின் டோம்பு. குத்துப் ஷாஹி இங்கே தான் அது பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தது இங்கே கிட்ட இல்லையா? மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 106 ஏக்கர்ஸ். இந்த இயரில் தான் கட்டியிருக்காப்புல. ஆக்சுவலாக வந்து இதுதான் மெயின் டோமு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் சார்மினார் கட்டினவர். அவருக்கு இங்கே சமாதி பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் ஏரியாவையும் நான் உங்களுக்கு ஏரியல் வியூவில் இப்படி காமிச்சிட்டேன், அவ்வளோதான். 106 ஏக்கரா நடந்து காட்டுறதுக்குள்ள நாக்கு சொல்லுது. இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கள்ல, அதுதான் வந்து நம்மளோட மெயின் டாப்பு ஆக்சுவலாக. அண்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோ அங்கே இருக்குல்ல, அவர் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சார்மினார் கட்டினார். ஸோ அவரோட சமாதி தான் அது, குத்துப் சாப். அண்ட் மிச்சம் சுற்றி இருக்கிறதுலாம் யாரோட சமாதின்னு தெரில, மேபி அவங்க ஒய்ஃப் தான் இருக்கலாம். அதில் இது ஒன்று. ஸோ இவங்க மேபி லைக் அவங்களோட ஹெல்ப்பர்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த அக்கா தான் சொன்னாங்க. அது எனக்கும் தெரில, இது சும்மா ஒரு கெஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் பெருசு பெருசாக
இந்த வண்டி ரிப்பேர் பண்ணுற வேலைலாம் நான் கற்றுக்கினேன். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குத்துப் ஷா வந்து பார்த்து முடிச்சாச்சு அந்த சமாதி. அண்ட் இப்போ வந்து டுவர்ட்ஸ் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஒன்றும் இல்லை, அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவர் சமாதி கட்டி வச்சுட்டு அவருக்கும் சமாதி கட்டிக்கிட்டு செத்து போயிட்டார். பார்க்கிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சமாதியிலேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் வந்துட்டோம். அங்கேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நமக்கு வந்து இந்த ஃபோர்ட் வந்துடுது. போய் காட்டுறேன் பின்னாடி, தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ பார்க்குறதுக்கு. முடிச்சுட்டு நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட் ஆகுது. வியூ பார்க்க முடியுமான்னு தெரியல. எனக்கு சைக்கிள் வேறு ஓட்டணும். அண்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் காரில் ஏறி ஆட போயிட்டு அங்கேருந்து வந்து ஹார்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து உசைன் சாகர் லேக் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் லைட்லாம் வச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அதோடு இன்றைக்கி டேவை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். போய் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு நம்ம வந்து நாளைக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். அவருக்கு வந்து குதிரை வாங்கணுன்ட்டு அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த குதிரையெல்லாம் பார்த்தோம். நீங்கள் வந்து இப்போ கிளம்பலாம். லம்பினி பார்க்கு. லம்பினி பார்க். அடிக்க முடியல, நல்ல மூட்ல இருக்கிறேன். இல்லைன்னா என்ன செமையாக இருக்குது பையா. இப்போ வந்து நாங்கள் உசைன் சாகர் அந்த லேக்கில் இருக்கோம். அண்ட் போட்டிங் போகலான்னு ஒரு சின்ன பிளான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பார்க்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லைக் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன அந்த ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. போட்டிங், ஸோ இங்கே தான் போட்டிங் கவுண்டர். இந்த லைட்டில் தெரியல உங்களுக்கு, அந்த குட்டியாக ஒரு இடம் தெரியுதா? அதுதான் புத்தா ஸ்டாச்சு. அங்கே தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு அங்கே இருக்கும். அந்த லைட் எரியுது இல்லையா, அங்கே தான் புத்தா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சாகர் லேக் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸ் இது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இருக்கும். இது நைட் டைமில் வந்தீங்கன்னா இந்த நைட் வியூவோட சூப்பராக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த போட்டில் வந்துட்டு இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இதுக்கு போயிட்டாங்க. அண்ட் நாங்கள் 2 பேர் ஜென்ஸ் வழக்கம் போல இருக்கோம். இங்கே வெளியே அங்கே பாருங்கள்.